ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நடக்கலை பொடி எப்படி ஈஸியாகவும் செம்ம டேஸ்ட்டாகவும் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நம்ம கடலையில் உள்ள தோல்களெல்லாம் நீக்கிட்டு தான் இதில் சேர்க்க போகிறோம். நடக்கலையை இந்த மாதிரி நல்லா சட்டியில் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. அதே கடாயில் நம்ம கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடலப்பருப்பு இருக்குது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு, கருவேப்பிலெலாம் நம்ம போட்டுக்கலாம். பூண்டை நல்லா வறுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த நல்லெண்ணெயில் அந்த பூண்டு போடும்போது அந்த ஸ்மெல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த பொடிகள்லையும் அந்த ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த பொடியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சமாக புளி நான் இப்போ போட்டேன் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாக புளி போட்டுக்கோங்க. அந்த பொடி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வறுத்து ஏற்கனவே வச்சுருக்கோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் கடலை, அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். காஞ்ச மிளகாய் 1 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மறுபடியும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பொடி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது தோசை, இட்லி எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பெருங்காயத்தூள் இருக்குது இல்லையா, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா மிளகாய் தூள் இருக்குது இல்லையா, அதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு உடனே கேஸை ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா அது ஒரு மாதிரி காட்டமாக இருக்கும். அதனால தான் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த பொடி உண்மையிலே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒயிட் ரைஸ்லாம் நம்ம சூடாக வடித்து நம்ம இதை கொஞ்சோண்டு அது போட்டு சாப்பிட்டோன்னா வேறு லெவலாக இருக்கும். இந்த பொடியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.